இன்னைக்கு பெண்களுக்கு எல்லாம் வழி இல்லாத வாழ்க்கை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல. நான் கல்யாணம் ஆன லேடிஸுக்கு தாங்க சொல்றேன். சில பேருக்கு என்னன்னா, அவங்களுக்கு சி செக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெலிவரிஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வர பாடி பெயின்ஸ், இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ், பேக் பெயின், அந்த ஸ்பைனல்ஸ்ல வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. அந்த பெயின்ஸ் வந்து ஹோல் லைஃப் அந்த பெயினை அவங்க சஸ்டெயின் பண்ணணும். அது இல்லாம பாடிஸ்ல வந்து அவங்க கரெக்டான கேர் கொடுக்க மாட்டாங்க. ப்ராப்பரான டைம்ல ஃபுட் எடுக்கிறது இல்லை. ஸோ கேர் எடுக்காம இருக்கிறது, அன்டைம் ஸ்லீப்பு, அன்டைம் ஃபுட்ஸு, இது எல்லாம் என்ன ஆகுது தெரியுமா? அவங்களுக்கு பாடியிலே ஜாயிண்ட் பெயின்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிள், நெக் பெயின் இந்த ஸ்டார்ட் ஆகுது, ஷோல்டர் பெயின்ஸ், விரிஸ்ட் பெயின்ஸ், அப்புறம் காலு முட்டி வலி வரும், பாத வலி வரும். தூங்கி ஏந்திரிச்ச உடனே கால் கீழே வச்சா கால் மறுத்து போயிடும், நடக்கவே முடியாது. கொஞ்சம் நேரம் இருந்து அது சஸ்டெயின் பண்ணி தென் தே ஹாவ் டு வாக். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. ஓகே. அண்ட் செகண்ட் பாயிண்ட், இன்னும் சில ஏஜ் லேடிஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த முட்டி வலியும் பாத வலி தான். இதனால நிறைய லேடிஸ் வந்து இன்னைக்கும் பாத்ரூம் போகணும் அப்படின்னா ஹாஃப் செட்டிங்ல தான் போறாங்க. அங்கேயும் அவங்க கம்ஃபர்ட்டா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு படாத அவஸ்தைப்பட்டுட்டு தான் பாத்ரூமுக்கு போயிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு கஷ்டமா இருக்கும். கேட்கறதுக்கு எப்படி இதெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதே இருக்கும். சில பேரெல்லாம் வந்து அந்த பாதத்தை தாங்கி தாங்கி நடக்கிறாங்க. அவங்க ஜென்ரலி நடக்கிற வாக்கிங் ஸ்டைலே மாறிடும். ஏதோ யாரையோ பார்த்த மாதிரி, இல்லை ஏதோ ஒரு விசித்திரமா எல்லாம் நடக்க ஆரம்பிப்பாங்க இந்த பெயினால. ஸோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இந்த வாழ்க்கை. சில பேர் இந்த பெயின் எல்லாம் இமிடியேட்டா கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? கண்ட கண்ட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. பொட்டி கடையில அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க, தைலம் வாங்குறாங்க, அதை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது போட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப பெயின் ஜாஸ்தி ஆகும். காலத்துக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டே உட்காந்துருப்பீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு ரிலீஃபே இல்லையா? உங்களுக்கும் இந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் இருக்கா? எங்கேயோ போகாதீங்க, எங்களோட மார்ஸ் மெடிக்கருக்கு கால் பண்ணுங்க. எங்க ஆர்த்தோ டாக்டர்ஸ் டீம் உங்களோட பேசி உங்க பாடிக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு, எப்பத்துலேருந்து உங்களுக்கு இந்த பெயின்ஸ் வந்தது, ஏன் வந்துச்சு, வாட் இஸ் த பெஸ்ட் மெடிசன்ஸ் ஃபார் யோர் ப்ராப்ளம்ஸ், இந்த பெயின் எப்படி உங்களுக்கு ஃபாஸ்டா ரெக்டிஃபை பண்ணணுன்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கைடன்ஸ் படி அவங்க உங்களுக்கு சொன்ன மருந்தை நீங்க எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனை நாங்க சால்வ் பண்றோம். அப்புறம் என்ன, பெயின் இல்லாத வாழ்க்கை, ஹாப்பியா வாழுங்க.